ப்ளீஸ் அம்மா பேசுகிறேம்மா. மட்டன் கீமா கோலா லாலிபாப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மட்டன் 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருங்கடாம்மா. உப்பு போட்டு அதுக்கப்புறமா வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்கடா. மக்காச்சோள மாவு 1 ஸ்பூன் போட்டுங்க. பொடியாக கட் பண்ணிட்டு வெங்காயம் போட்டுங்கம்மா. ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மிக்சிலே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துடுங்கம்மா. அப்புறம் வெறும் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன்டாம்மா. போட்டு நல்லா மட்டனை நல்லாவே மிக்சியில் அரைச்சிடுங்கடாம்மா. அரைச்சிட்டு நல்லா பிசைஞ்சிங்கடா. மல்லித்தழை, கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாம் போட்டோம். கொஞ்சம் புதினாவும் போட்டுங்கடாம்மா. கொஞ்சமாக சோம்பு, சீரகம் போட்டு நம்ம வீட்டில் ஐஸ்கிரீம் குச்சி இருந்ததுமா வீட்டில், அதுலேயே நாங்கள் பண்ணியிருக்கிறோண்டா. இதுக்கப்புறமா மாவு கொஞ்சமாக மக்காச்சோள மாவு, மைதா மாவு 2த்தையும் நல்லா கரைச்சி வச்சிங்கடாம்மா. கரைச்சிட்டு லாலிபப்பு மாதிரி செஞ்சிங்கடா. லாலிபப்பு மாதிரி செஞ்சுட்டு அந்த ப்ரெட்டு தூள் போட்டு தூவிட்டு நல்லா ரெடி பண்ணிங்களேன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் மிதமான சூட்டில் போட்டு பொன்னிறமாக வறுத்து கொடுங்கடா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குண்டாம்மா. எங்கள் பேரன் எங்கள் பேத்திக்கும் ரொம்ப பிடிக்குண்டா. வடை மாதிரியும் செய்யலாம், உருண்டை மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு பிடிக்குன்றதுனால எங்கள் பேரன் பேத்திக்காக நான் இது மாதிரி செஞ்சுட்டேம்மா. நீங்களும் செஞ்சு கொடுங்கடா. பேரன் பேத்திங்களுக்கு பெரியவங்களுக்கும் பிடிக்கும், சின்ன குழந்தைங்கலேருந்து பிடிக்குண்டாம்மா. மட்டனே நல்லா ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருங்கடா. எடுத்து வச்சுட்டு இது மாதிரி பொன்னிறமாக வறுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்களேன். ரொம்ப 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 பிடிக்குண்டாம்மா. அதுக்கு வீட்லேயே முட்டை வச்சு நாங்கள் மயோனஸ் செஞ்சுருக்கிறேன்டா. அதுவும் நல்லா இருக்குதுடா. குழந்தைங்க அதை தொட்டு சாப்பிட்டா குழந்தைங்கலேருந்து ரொம்ப பிடிக்குமா. வீட்லேயே செஞ்சு கொடுங்கடா. கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லா பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்குண்டாம்மா. சண்டேன்னா குழந்தைங்களுக்கு மட்டன் எடுத்தால் இது மாதிரி செஞ்சு கொடுங்களேன். எங்கள் பையன்லேருந்து எங்கள் பேரன் பேத்தி வரி எல்லாருக்கும் பிடிக்குண்டா. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கடா. அது கூட வெங்காயமும் இதுவும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குண்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக விரும்புகிறாங்கடாம்மா. இது மாதிரி நான் கொஞ்சம் நம்ம டைம் ஒதுக்கி நம்ம குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கடாம்மா. டிஃப்ரெண்ட்டாக ஆசையாக ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இது தாண்டாம்மா அம்மாவோட டிப்ஸ்.